ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வழக்கம் போல் கிளம்பியாச்சுங்க. ஸோ காலையில் கொஞ்சம் நேரத்தில் மழை பெஞ்சிருக்குங்க. பரவாயில்ல, காலையில் கொஞ்சம் மழை பெஞ்சக்காட்டி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குங்க. ஸோ அம்மாவையும் பையனையும் மைசூர் காட்டிடலான்னு பார்த்தேன். ஸோ அம்மா இருந்துட்டு நீங்கள் இல்லாமல் நான் எப்படி போகிறது அப்படின்றாங்க. பையனுக்கு லீவு தாம்மா, கூட்டிகிட்டு போமா அப்படிங்கிற. இல்லை நீங்கள் வராமலாம் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நானும் சொல்லிட்டேன். அம்மா வந்து கேஸ் முடிட்டு போய் ஒரு 1 மந்த் தங்கி இருந்துட்டு வரலாம் அப்படின்றாங்க. கேஸ் முடிட்டு நல்லா சில்லுன்னு இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்களே. வண்டியில் வேறு ஃபியூல் அடிக்கணுங்க. போய் அடிச்சுட்டு அப்படியே நம்ம வேலைக்கு போவோம். ஸோ இது எடுத்த வீடியோ வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் எந்த ஒரு எடிட்டும் பண்ணல. ஸோ அதில் வந்து என்னோடய லைஃப் சம்மந்தப்பட்டதாக ஸ்பீச் இருக்கும். ஸோ வழக்கம் போல் நீங்கள் எப்பவுமே இந்த ரோடு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்பீச்சு நல்லாவே இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்பவே லேட்டாகி போச்சுங்க. நான் குளிக்க போனேன், பையன் இருந்துட்டு அப்பா நானும் குளிக்க வரேன் அப்படின்ட்டான். ஸோ நான் இன்றைக்கி எந்திரிச்சதே 7:30 தான் எந்திரிச்சேன். அப்புறம் பையனும் கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சிட்டான். எப்போ வந்து எழுப்பிடுவான், இன்றைக்கி வந்து எழுப்பலை. நாளைக்கு வந்துங்க கட்டளை மாரியம்மன் கோயில் சொன்னாங்க இல்லைங்களா, அங்கே போகிற மாதிரி தான் ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அம்மா இருந்துட்டு போக சொன்னாங்க. ஸோ போயிட்டு வாங்கடா அப்படின்னாங்க. நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன், நீ இல்லாமல் நான் எப்படிமா போகிறது அப்படின்ட்டாங்க. ஸோ தம்பியும் வந்துட்டுருக்குறான். குலதெய்வ கோயில் வந்து திருவிழா வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணணும். ஸோ மழை நல்லா பெஞ்சிருந்தா இங்கே பாருங்க, ரோடு அப்படியே நனைஞ்சிருக்கு, நல்லாவே தெரியுது பாருங்க. பரவாயில்ல, இங்கேயும் கூட மழை பெஞ்சிருக்குங்க. நேற்று நைட் நியூஸ் பார்த்தேங்க. நியூஸ் பார்த்ததில் வந்து சொன்னாங்க சில மாவட்டங்களுக்கு மட்டும் மழை பெய்யும்னு. அது மழை பேஞ்சது ரைட்டு, கொஞ்சம் நல்லா பேஞ்சிருந்தா இருந்துருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து வேலை எங்கேயும்னு பார்த்தோம்னா சேம்பர் இல்லைங்க. ஸோ அங்கேயும் ஒர்க்கெல்லாம் முடிய போகுது. எப்படி பார்த்தாலும் இன்னொரு 2 வீக் இருக்குங்க. ஸோ நானும் வெளியே கிளம்பலாம்னு பார்க்குறேங்க. எங்கேங்க இந்த கொட்டச்சல் பிடிச்சி இந்த கேஸ் முடிய மாட்டேங்குதுங்க. ஸோ ஓகே கேஸ், ஃபியூல் போட்டாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி வக்கீல்கிட்ட சொல்லியிருந்தேங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு கேஸ் வந்து எந்தளவுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ வக்கீல் சார் இருந்துக்கிட்டு ஸோ அவங்க வந்து டேட் வந்து 14ஆம் தேதி அன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தம்பி அப்படின்றாங்க. 14ஆம் தேதிக்குள்ளே என்ன, நமக்கு மற்றவங்கள பற்றியெல்லாம் யோசிக்கிறத விடங்க நம்மளை பற்றி மட்டும் யோசிப்போம். இந்த வீடியோ கூட ஸோ அவங்க இதில் நிறைய பேர் பார்த்தாலும் பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தான் திரும்ப சொல்கிறேன், நம்ம லைஃப் நம்ம கையில் தான், மற்றவங்க கையில் யார் கையிலுமே இல்லைங்க. திரும்ப திரும்ப போய் ஒருத்தருக்கு அடிமுட்டாலாக இருக்கிறத விட ஸோ நம்ம அடுத்து எப்படி லைஃப்பை க்ரோத் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ரோத் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணுங்க. எல்லாருமே கூட இருப்பாங்க தான், ஆனால் எல்லாத்துக்குமே இருக்க மாட்டாங்க. ரொம்பவே இன்றைக்கி டைம் ஆகி போச்சுங்க. 30 ஆச்சு. இதெல்லாம் வருங்களே, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஆற்றுலிங்க அன்றைக்கி தண்ணி நிறையா போச்சு. நேற்று நான் வரையில் பார்த்தேன், ரொம்பவே கம்மியாயிருச்சுங்க. திடீர்னு எடுத்து விட்றாங்க, திடீர்னு கம்மி பண்ணிடுறாங்க, திடீர்னு எடுத்து விட்றாங்க, திடீர்னு கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ விவசாய நிலத்துக்கெல்லாம் வாய்க்கால் சைடில் தோண்டியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த வாய்க்காலில் வந்து முக்கால்வாசி தண்ணி அதில் போகிறதுனால மெயினில் வந்து அடைச்சிட்டாங்க. அதையும் பார்ப்போம் நம்ம பாத்தில். ஸோ ஒரு வழியாக அலங்கிய ரோடு வந்து ஜாயின் பண்ணியாச்சுங்க. கிளைமேட் இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதாவது இந்த ஈவினிங் டைமில் வந்து சன்செட் ஆகுறப்ப எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கு பாருங்களேன். எல்லாம் நாற்று நட போகிறாங்க, டேட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம எப்ஜெட்டில் வந்து முன்னாடி நம்பர் பிளேட் மாட்டிட்டேங்க. நேற்று நைட்டு தான் மாட்டினேன். ஸோ அது ஏன் மாட்டினேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ
ரூல்ஸே அப்படி தான். ஏன்னா வண்டிக்கு வந்து எந்த இடத்துல நம்பர் பிளேட்டு இருந்ததோ அந்த இடத்துல தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் எந்த ஒரு ஃபைன் எல்லாம் போடாமல் இருப்பாங்க. ரூல்ஸ் பிரகாரம் நம்ம போயிடுவோமே. ஸோ நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் என்றைக்குமே ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அதுக்கான ரன்னிங் மட்டும்தான் இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் எல்லா ஒரு தடையும் வருன்னுவாங்க. ஆனால் அந்த தடைகளெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு நம்ம அச்சீவ்மெண்ட்ஸுக்காக நம்ம ரன் பண்ணணுங்க. எல்லாம் ஃபுல்லாகவே நேச்சர் தாங்க. எல்லாமே இயற்கையில் பாருங்க. ஆற்றுலேயே சுத்தமாக தண்ணி ட்ரைங்க. ஸோ நிறையா பேர் லவ்ங்கிற பேர்லாம் நிறைய பேர் நிறைய ஃப்ராடு தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எல்லாத்தையும் நான் பொதுவாக சொல்லவில்லை. ஸோ சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான்லாம் அப்படி தாங்க 4 வருஷம் லவ் பண்ணேங்க. 5 வருஷம் லவ் பண்ணுங்க. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி பயணமாகி போச்சு. பயனானதுக்கப்புறம் இப்போ வந்து வாழ பிடிக்கல, டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ஸோ டிவோர்ஸ் கேஸை மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதை பற்றியெல்லாம் பெருசாக எடுக்கல. ஸோ நான் எவ்வளோ கெஞ்சினேன், இல்லைன்னு சொல்லவில்ல. ஸோ இதுவும் கடந்து போவோம். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாதுங்க. எல்லாம் காசு பணம் சொத்து இதுகளை தான் மதிக்கிறாங்க. உண்மையாலுமேங்க ஒரு மனுஷனை வந்து மதிக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையோ இல்லை தன்னுடைய பலமோ கிடையாதுங்க. அவங்ககிட்ட வந்து காசு இருக்கு, சொத்து பத்து நிறைய இருக்கு, அவன் பெரிய ஆளு, ஸோ இவனை நம்ம கைக்குள்ளே போட்டுக்குவோம் அப்படிங்கிற இதில் வந்து தப்பான எண்ணத்தில் வந்து நிறைய பேர் திரியிறாங்க. அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுங்க. நல்ல எண்ணம் மட்டும்தான் ஒரு மனுஷனை வந்து உயர்த்தி கொண்டே போகும். எப்படி சொல்கிறதுன்னா பல மனுஷங்கிட்ட நம்பிக்கையும் கொண்டு வரும். ஆனால் அதனால எல்லாம் எதுவுமே கவனிச்சுக்கிறது இல்லைங்க. நம்ம பயம் ஒன்று தான். வாழ்க்கையில் எதை வேணால் நடக்கலாங்க. நம்ம பெற்றவங்களையோ நாம் பெற்ற பசங்களையோ இழக்கவே கூடாதுங்க. அது எப்படின்னா இன்னைக்கு நல்லா இருக்குங்க, பின்னாடி பாவம், பெரிய பாவம், அதெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ அதெல்லாம் நான் சொல்லவில்லை. ஸோ இன்றைக்கி நல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு அனுபவப்பட்டு தான் ஆகணும். ஸோ நான் பார்த்தேன். ஸோ நான் வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் உண்மையாக தான் இருந்தேன். ஸோ தப்பானவங்களுக்கு மட்டும் அது பிரெயின் வாஷ் பண்ணி விட்டு இதில் ஒரு செம்ம ட்விஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ எப்படி சொல்லலாம், என் கூட இருந்தவளை வந்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு அவங்க சைடு போனாங்களோ அதே மாதிரி என் பையனோட லைஃப் டோட்டலாக டேமேஜ் பண்ண பார்த்தாங்க. விடுனாங்க அதுக்கெல்லாம். நான் என்றைக்கே இருந்தாலும் பெற்றவங்களுக்கு அந்த வழி தெரியாமலாம் இருக்காது. அதுக்கான இப்போ தண்டனையும் அனுபவிப்பாங்க. பொதுவாக நான் அவங்கள மட்டும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. யார் தப்பு பண்ணாலும் தண்டனை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அது நானாக இருந்தாலும் சரி, என் பையனாக இருந்தாலும் சரிங்க. நானும் என் பையனை வந்து யாருக்கு எந்த துரோகம் எந்த கெடுதல் நினைக்கவும் மாட்டேங்க. ஸோ அந்த ஒரு இதில் தான் என் பையனை நான் வளர்த்திட்ருக்கிறேன்.
ஸோ என் அம்மா கூட கேட்டாங்க, என்னடா லூஸு மாதிரி பேசி வீடியோ போட்டுட்ருக்குற, இப்படியெல்லாம் போட்டால் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, எப்போ பாரு டெய்லி ஒரே ரோட்டில் போகிற, பைத்தியக்காரனாட்ட பேசுகிற அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோடய வழிகள் வந்து நான் அந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதனால் எனக்கு எந்த யூஸும் கிடையாது. என் அம்மாக்கிட்டையும் கூட நான் சொல்ல முடியலன்னா பார்த்துக்குங்களேன், இப்போ என் லைஃபோட சுச்சுவேஷன் வந்து எந்த மாதிரி வந்து போயிருக்கும்னு. என்றைக்காவதுங்க இந்த கேஸ் மட்டும் முடியுதுங்க, உண்மையாலுமே சொல்கிறேங்க. வீடியோ கண்டிப்பாக என் லைஃப்பில் நடந்த பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன செஞ்சாங்க, யார் யார் இதில் இருக்கிறாங்க, எதனால் அவங்க பிரிஞ்சாங்க, பையனை ஏன் அவங்க விட்டு கொடுத்தாங்க, பையனை அவங்க வளர்த்தா அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும், எல்லாமே நான் சொல்கிறேங்க. நான் சம்டைம்ஸ் வந்து அவங்களே இந்த வீடியோ பார்த்தாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை, அதை பற்றி கவலையும் போட மாட்டேங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஒர்க்கிங் ஸ்பாட் வந்துடுச்சு. ஸோ மேபி நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. நாளைக்கு கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை ஷேர் பண்ணி தெரிவிக்க விடுங்க காய்ஸ். பை பை, see you. Thank you to all guys. I love you to all.